உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வந்தே பாரத் ரயிலில் இருக்கை மாறி அமர மறுத்த நபரை பாஜக எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அடித்து உதைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாடு முழுவதும் வந்தே பாரத் ரயில் குறுகிய தூரத்திற்குள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில்களில் இருக்கை வசதி மட்டுமே இருக்கிறது. அடுத்த கட்டமாக படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் பாஜக எம்எல்ஏவாக இருப்பவர் ராஜீவ் சிங். இவர் டெல்லியில் இருந்து போபால் நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயிலில் ஜான்சி செல்ல தனது மனைவி மற்றும் மகனுடன் ரயிலில் ஏறினார். இதில் எம்எல்ஏவுக்கு ரயில் பெட்டியின் பின்புறமும் அவரது மனைவி மகனுக்கு பெட்டியின் முன்பகுதியிலும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. முன்பகுதியில் 3 இருக்கையில் 2 இருக்கை எம்எல்ஏ மனைவி மகனுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. மற்றொரு இருக்கை வேறு ஒரு பயணிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. உடனே எம்எல்ஏ ராஜீவ் சிங் அந்த நபரிடம் பேசி தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கையில் மாறி அமரும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த நபர் தனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இருக்கையில்தான் அமர்வேன் என்று பிடிவாதமாக கூறி அமர்ந்திருந்தார். இதனால் எம்எல்ஏ வேறு வழியில்லாமல் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்தார். இதுகுறித்து ஜான்சியில் உள்ள தனது கட்சி நிர்வாகிகளிடம் எம்எல்ஏ போன் மூலம் தெரிவித்ததாக தெரிகிறது. வந்தே பாரத் ரயில் ஜான்சி ரயில் நிலையத்தில் நின்றதும் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ரயிலில் ஏறினர். அவர்கள் எம்எல்ஏ மனைவி மற்றும் மகன் அருகில் இருந்த நபரை சரமாரியாக அடித்து உதைத்தனர். சிலர் தங்களது செருப்பை கழற்றி அந்த நபரை அடித்தனர். இதனால் எம்எல்ஏவிற்கு இருக்கை கொடுக்க மறுத்தவரின் மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டியது. அவரின் சட்டை முழுக்க ரத்தமானது. இதையடுத்து அந்த பயணி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ரயில்வே போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதுகுறித்து பின்னர் எம்எல்ஏ ராஜீவ் சிங் கூறுகையில், தனது மனைவி மற்றும் மகன் அருகில் அமர்ந்து பயணம் செய்த சக பயணிகள் என் குடும்ப உறுப்பினர்களிடம் தவறுதலாக நடந்து கொள்ள முயன்றார் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் தொண்டர்கள் பயணியை அடித்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது.